Good morning, student. Today we are going to discuss a topic as case study. So, student have prepared what is differential calculus and how to apply differential calculus in aerospace. They have analyzed about differential calculus applications in the area of aerospace deeply, so that they want to discuss with us. Now, let us see how they have analyzed. Okay. Hello guys, today I'm going to share about applications of differential calculus. First of all, இந்த மேக்ஸை வச்சு எப்படி நம்ம ஒரு ராக்கெட் எப்படி மூவ் ஆகுது, எப்படி டேக் ஆஃப் ஆகுது, அதில் என்னென்ன எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கக்கா, அந்த ப்ரீசியஸ் அதோடைய ஆங்கிளும் அதோடைய டைரக்ஷன், ராக்கெட்டுடைய டைரக்ஷன், அதோடைய இன்ஜின், இது எல்லாத்துக்கும் மேக்ஸை வச்சு இந்த டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸை வச்சு எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதை பற்றி எல்லாரும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ராக்கெட் இருக்குது, அது வந்து எப்படி டேக் ஆஃப் ஆகுது, அதோடைய த்ரஸ்ட் அளவு, அந்த த்ரஸ்ட் அளவு கொஞ்சம் குறைஞ்சாலும் அதுக்கு வந்து பெரிய 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 பாதிப்பு வந்துடும். அந்த த்ரஸ்ட்டு கொஞ்சம் கம்மியானாலும் அதில் பெரிய இது இன்ஜின் ஃபுல்லாக ஸ்பாயில் ஆகிடும். மீதி இதை பற்றி ஆதி சொல்லுவோம். application of nozzle rocket. ஒரு நோசல்னு எடுத்துட்டோம்னா ராக்கெட் நோசல்ஸ் வந்து கரெக்டான ஒரு ஃப்ளோ இருக்கணும். இல்லை ஏதாவது வந்து ஏதாவது ஒரு ஸ்பாட்டில் வந்து மிஸ்டேக் ஆச்சுன்னா அந்த சரியான த்ரஸ்ட்டு கிடைக்காது. ஒரு நல்ல எஃபிஷியண்ட்டான த்ரஸ்ட்டு வேணும்னா நம்ம டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் யூஸ் பண்ணணும். டிஃப்ரென்ஷியல் கால்குலஸை வச்சு நம்ம வந்து எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கலாம். ராக்கெட் நோசலோட எக்ஸ்பான்ஷன் ரேஷியோ கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் டிஃபரன்ஸில் வந்து அந்த ராக்கெட்டோட நோசல் வந்து வெடிக்க கூட சான்ஸ் இருக்குது. அப்போ அது கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணுங்கிறதுக்காக டிஃபென்சிவ் கால்குலஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ஸ்பேஸ்எக்ஸோட ராப்டர் என்ஜின்ஸ் வந்து இது பர்ஃபெக்டாக எஃபிஷியண்ட்டாக பண்ணுது. லைக் ராப்டர் தேர்ட் இன்ஜின் அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளோ வந்து மற்ற இன்ஜின்ஸை விட இதோட இம்பல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ டிஃபரன்ஷியல் கேல்குலஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே சின்ன சின்ன வேல்யூஸை கண்டுபிடிக்கிறதுல யூஸ் பண்ண முடியுது. இப்போ வந்து ஜெட்ஸ் அண்ட் ராக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாயில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபாயில்ஸ் தான் நம்ம வந்து த்ரஸ்ட்டை அதிகம் பண்ணும்போது ஒரு ஸ்டெடியாக ஃப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி அந்த ஃபாயில்ஸ் வந்து நம்ம த்ரஸ்ட் கொடுக்கும்போது அந்த த்ரஸ்ட்டோட வந்து சேர்த்து அது நம்ம ஏர்லேருந்து நமக்கு வந்து இன்னும் வந்து மேலே பறக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த ஃபாயில்ஸ் நம்ம வந்து கரெக்டான ஒரு ஆங்கிளில் வந்து இல்லைன்னா நம்மளுக்கு ஃபியூல் வந்து அதிகமாக லாஸ் ஆகும். ஃபியூல்ஸை வந்து நம்ம சேவ் பண்ணோம்னா இது ஏர் ஃபைல்ஸ் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த ஏர் ஃபைல்ஸை வந்து கரெக்டாக டிசைன் பண்ணுறதுக்கு டிஃப்ரென்சியேஷன் ரொம்ப யூஸ் ஆகும். இந்த அப்ளிகேஷன் டிஃபரன்ஷியல் கால்குலேஷன் அப்படின்றது மைன்யூட் சேஞ்சஸை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இன் ஆர்டர் டு டேக் அ ஃப்ளைட், நம்ம ஒரு ஃப்ளைட் எடுக்கும்போது மெயினாக வந்து லிஃப்ட், வெயிட், அதுக்கப்புறம் வந்து த்ரஸ்ட் வந்து மெயினாக ரோல் பண்ணோம். இதில் வந்து ஃபோர்ஸ் கேல்குலேஷனும் வெலாசிட்டி கேல்குலேஷனும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது விங்கோட ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகும். இன் ஆர்டர் டு பேலன்ஸ் தட் நம்ம வந்து என்ஜினியர்ஸ் வந்து டிஃபரன்ஷியல் கேல்குலேஷன் ஈக்குவேஷனை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஆங்கிள் வந்து பேலன்ஸ் பண்ணும்போது ஃப்ளைட் இதனால வந்து ஃபியூவல் யூசேஜ் வந்து கம்மியாகும். அதே மாதிரி லைக் ஃப்ளைட்டோட விங்ஸ் மெயினாக வந்து ப்ரிசைஸான ஷேப்பில் இருக்கணும். அப்போ தான் அந்த ஏர் விண்டை கட் பண்ணிட்டு ஒரு பிளேனால ஃப்ளை பண்ண முடியும். ஸோ அது அப்போ வந்து எந்த கரெக்டான ஷேப்பில் இருக்கணுன்றத வந்து அந்த மைன்யூட் லேக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு கரெக்டான சைஸை வந்து அது கொடுக்கும். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்மளுக்கு satellite trajectory. So satellite trajectory வந்துட்டு எர்த்தோட கோரோட கிராவிடேஷனல் இதை வச்சு தான் இதாகும். ஸோ சேட்டலைட் வந்துட்டு ஒரே கான்ஸ்டன்ட் ரேடியஸில் தான் இருக்கும். பட் சம்டைம்ஸ் வந்து அந்த சேட்டலைட் அந்த ஏர் ஃபிக்ஷனால வந்துட்டு ஃப்ளக்சுவேஷன் ஏற்படுறதுனால சின்ன மைன்யூட்டான வந்துட்டு ஸ்டெபிலிட்டி சேஞ்சஸ் இருக்கும். அந்த மைன்யூட்டான ஸ்டெபிலிட்டி சேஞ்சஸை வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு டிஃபரன்ஷியல் கேல்குலஸ் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது.
இது மைனூட் சேஞ்சஸை வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் யூஸ் பண்ணுவோம். அதே இந்த ஹோல் சேட்டலைட்டுக்குமே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து இன்டகிரேஷன் யூஸ் பண்ணுவோம்.